டிஸ்பிளே WWE சாம்பியன்ஷிப் மேட்ச். ஸோ ஜான்சினா அவருடைய டைட்டில் நம்மளுடைய கோடி ரோட்ஸ் கூட பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ண போறாரு. பெட்டிங் ஆட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ்க்கு ஃபேவராக தான் வந்திருக்கு. இந்த இடத்துல ஜான்சினா வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் டாகாக தான் இருக்காங்க. பெரிய டிஃபரன்ஸோட வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் லீடிங்ல இருக்காருன்னு தான் சொல்லணும். இந்த இடத்துல ஸ்பெகுலேஷன்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கோடி ரோட்ஸ் ஒரு ஹீல் டர்ன் பண்ணுவாருன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. நானும் அதான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஜான்சினாவை இன்னும் லாஸ்ட் ஃபேஸில் ஜான்சினா அவருடைய லாஸ்ட் ஃபேஸில் இருக்காரு. இன்னொரு 2 மாதம் அவரை கொஞ்சம் ஃபேஸாக வச்சு புஷ் பண்ணால் நல்லா இருக்கும்னு தோணுது. எனக்கு தெரிஞ்சு இந்த சம்மர் ஸ்லாமில் நம்ம ஜான்சினா வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸாக மாறிடுவாருன்னு தோணுது. சப்போஸ் அவர் ஃபேஸாக மாறணும்னா இந்த இடத்துல சாம்பியன்ஷிப்பை தோத்தே ஆகணும். சாம்பியன்ஷிப்பை தோத்து கோடி ரோட்ஸ் ஹீல் டர்ன் பண்ணால் இந்த இடத்துல நல்லாவே இருக்கும். இந்த இடத்துல கோடி ரோட்ஸ் ஹீல் டர்ன் பண்ற பட்சத்துக்கு எனக்கு தெரிஞ்சு ஜான்சன் வந்து பார்த்தா ஃபேஸ் ஆயிடுவாரு. அண்ட் ஆல்சோ கோடி ரோட்ஸ் ஹீல் டர்ன் பண்ண மாதிரி ஆயிரும். சாம்பியன்ஷிப்பும் வின் பண்ண மாதிரி ஆயிரும். ஸோ ராக் கூட கை கோர்த்த மாதிரியும் வந்து பார்த்தா ஆயிருக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்தா என்னோட ஒப்பீனியன் சொல்லிடுறேன். இந்த இடத்துல வந்து பார்த்தா கோடி ரோட்ஸ் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணிடுவாரு. சப்போஸ் அவர் வின் பண்ற பட்சத்துக்கு அந்த இடத்துல ஒரு ஹீல் டர்ன் வந்து கோடி ரோட்ஸ் பண்ணுவாருன்றதான் என்னோட ஒப்பீனியன். ஸோ ரெண்டு சாய்ஸ் சொல்றேன். ஸோ ஒன்று ஜான்சனா சக்ஸஸ்ஃபுல்லாக ரீடைன் பண்ணிடுவாரு. இல்லைனா இந்த இடத்துல நம்ம கோடி ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பியன் ஆகி ஹீல் டர்ன் பண்ணுவாருன்றதான் என்னோட ஒப்பீனியன். ஸ்பெகுலேஷன்ஸ் நிறைய போயிட்டு இருக்கு. என்ன நடக்குதுன்றதை பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.